ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாடி வாஷ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இது போத் மென் அண்ட் உமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ், இதோட ஸ்பெஷாலிட்டியே இது சூப்பரான டிஸ்இன்ஃபெக்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாடி வாஷ் பவுடர். நம்ம பாடியில் இருக்க ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இதனால் அழிஞ்சு போயிடும். அதுக்காக கொரோனா வைரஸ்லாம் செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நம்ம பாடியை நல்லாவே க்ளீனப் பண்ணி விட்டுரும் இந்த பாடி வாஷ் பவுடர். ஸோ இந்த பாடி வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நான் மெயினாக வேப்பம் பூ எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் காஞ்சு போன வேப்பம் பூ. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலரில் டேர்ன் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேப்பம் பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோவையும் நான் இங்கே ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. வேப்பம் பூ தானாகவே அந்த மரத்துலேருந்து உதிர ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் சீசனில், உதிரி காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த சீசனில் வேப்பம் பூ தானாகவே உதிரும். எல்லா பூக்களுமே அப்போ உதிர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பூவை கலெக்ட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸும் செய்யலாம். இந்த மாதிரி நிறையா பாடி வாஷ் பவுடர், ஃபேஸ் பேக், இந்த மாதிரி நிறையா கூட செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் நல்லா காய வச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் பாடி வாஷ் பவுடருக்கு பேஸாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நம்ம வேப்பம் பூ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக அந்த கசப்பு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை பேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துருக்கேன். அடுத்து வேப்பம் பூ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலான ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிறேன். நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். எம்டி பவுலில் நான் கரெக்டாக 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்க அப்படின்னாலும் 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ½ கப் அளவு, அதே கப்பில் ½ கப் அளவு வேப்பம் பூ பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு பீல் பவுடர் கரெக்டாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐகார்ட்ஸை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வேப்பம் பூ போட்டிருக்க அந்த ஒரு ஸ்மெல்லே தெரியாது. அதை விட நம்மளோட ஏலக்காய் பவுடரும் ஆரஞ்சு பீல் பவுடரோட ஸ்மெல்லும் தான் நல்லா டாமினேட் பண்ணும். அதனால் இது ஒரு சூப்பரான ஸ்மெல்லோடையும் இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கூட இந்த ஸ்மெல் உங்களோட பாடியிலே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக ஒரு ஆளுக்கு 2 மாதம் வரைக்கும் வரும் இந்த ஒரு குவான்டிட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா. இல்லை இதை விட நிறையா வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் டபுள் அப், ட்ரிபிள் அப் எல்லாம் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த பாக்ஸ்குள்ளே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டுரும் இந்த பவுடர். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாடி வாஷ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாடி வாஷ் பவுடரை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பயங்கரமான ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் தரக்கூடிய ஒரு பாடி வாஷ் பவுடர். இந்த டைமில், இந்த பர்டிகுலர் டைமில் கொரோனா வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ட் இந்த பாடி வாஷ் பவுடர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.